வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து யுஏஇல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த YouTubeல, Instagramல, அதுக்கப்புறமா இங்க வந்து TikTokல, அப்புறமா இந்த மாரி வ்ளாக் பண்றவங்க, அப்புறம் கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டிங் பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அஃபிஷியலா வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதுவரைக்கும் எதுவுமே கிடையவே கிடையாது யுஏஇல. இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கேட்டகரில வரவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் கோல்டன் விசா வந்து புரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்களும் வந்து இந்த மாரி கேட்டகரி அண்டர்ல வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கோல்டன் விசாவ வந்து நீங்க எப்படி எடுக்கலாம்? அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? அதுக்கு வந்து என்ன மாரியான விஷயங்கள் வந்து நீங்க அப்ளை பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கிளீயரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து Instagramல வீடியோ போடுறவங்க, அதுக்கப்புறமா வந்து YouTubeல வீடியோ போடுறவங்க, அப்புறம் பாட்காஸ்ட் பண்றவங்க, ப்ளாகரு, அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்றவங்க, அனிமேஷன் பண்றவங்க, இந்த மாரியான கேட்டகரீஸ்ல வரவங்களுக்கு தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது மூலியமா நம்ம வந்து கோல்டன் விசா வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைசென்ஸ் அப்படின்றது வந்து இங்க யுஏஇல வந்து ஆல்ரெடி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைசென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு பிராண்ட வந்து அவங்களோட வீடியோல வந்து இந்த மாரி இங்க போய் நீங்க இத வாங்குங்க, அத வாங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து Instagramல வந்து அவங்க வீடியோஸ் போடுவாங்கல்ல. அத வந்து இங்க யுஏஇல வந்து போடணும். ஒரு பிராண்ட் கூட நீங்க கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அஃபிஷியலா இங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான லைசென்ஸ் அப்படின்றது வந்து வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து அதர் பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணி நீங்க உங்களுக்கான வீடியோவ வந்து நீங்க போட முடியும். அப்படி வந்து அந்த லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா வந்து மேண்டேட்டரியா இருந்தே ஆகணும். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் காமிக்கணும். நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து நீங்க வந்து வீடியோ போடுவீங்க. உங்களோட ரீச் வந்து இவ்வளோ இருக்கு. உங்களோட என்கேஜ்மென்ட் அதாவது உங்களோட வீடியோவோட என்கேஜ்மென்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு. அப்படின்ற மாதிரி வந்து நீங்க இந்த ப்ரூஃப காமிக்கணும். அது மட்டும் இல்லாம எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் வந்து கரெக்ட்டான இது வந்து அவங்க சொல்லல. பட் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து இங்க இருக்க டைப்பிங் சென்டர்ஸ், டிராவல் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்கம் இருக்குல்ல, அதாவது நீங்க வந்து உங்களோட வீடியோஸ் மூலியமா வந்து எவ்வளோ இன்கம் நீங்க வந்து எடுக்குறீங்க. அந்த இன்கம்ம வச்சுட்டு இங்க வந்து நீங்க வந்து சர்வே பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் உங்களோட இன்கம் என்ன? அதாவது உங்களோட கன்டென்ட் கிரியேஷன் மூலியமா நீங்க என்ன இன்கம் வந்து வாங்கிட்டு வரீங்க? அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து நீங்க வந்து குடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ லா வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது வந்து இந்த மாரி நியூடிட்டியோ, இல்ல இந்த ஒரு ஹராஸ்மென்ட் பண்ற மாதிரியோ, இல்ல ஒரு மாரி செக்சுவல் இதுவாவோ, அந்த மாரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம யுஏஇ லா படி இருந்துச்சு அப்படின்னா வந்து, கண்டிப்பா உங்களுக்கான விசாக்காக கேட்டகரிக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இது இல்லாம வந்து நீங்க உங்களோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க இந்த கோல்டன் விசா அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இந்த கன்டென்ட் கிரியேஷன் விசா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து 10 இயர்ஸ் விசாவ வந்து கோல்டன் விசாவாவும் வாங்க முடியும். இல்லன்னா நீங்க வந்து நார்மலா இங்க ரெசிடென்ஸ் விசாலாம் வந்து 2 இயர்ஸ் குடுப்பாங்கல்ல. அந்த மாரியான 2 இயர்ஸ் விசாவும் வந்து நீங்க வந்து வாங்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்க அப்ளை பண்றத பொறுத்து உங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து விசா வந்து வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த விசாவ யூஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். எப்படின்னா, இப்ப நார்மலா வந்து ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு வந்து இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து விசா குடுப்பாங்கல்ல. அந்த மாரி டிபெண்டன்ட் விசாவும் வந்து நீங்க இந்த கன்டென்ட் கிரியேஷன் விசா மூலியமா உங்களோட ஃபேமிலில உங்க ஒய்ஃப்க்கோ, இல்ல உங்க குழந்தைங்களுக்கோ நீங்க வந்து டிபெண்டன்ட் விசா குடுத்து அவங்களையும் இங்க கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இங்க யுஏஇ பொறுத்தவரைக்கும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி தான். நீங்க எந்த ஒரு டாக்ஸும் இல்லாம, எந்த ஒரு டாக்ஸ் பேயும் யாருக்கும் பே பண்ணாம, நீங்க உங்க வீடியோவ போட்டு நீங்க எடுக்கிற காச நீங்களே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்க யுஏஇ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிராண்ட்ஸோட ஹப் அப்படின்னாலே வந்து துபாய் அப்படின்றது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது. அந்த மாரியான பிராண்ட்ஸ் கூட நீங்க வந்து ஈஸியா வந்து கொலாபரேட் பண்ணலாம். பட் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட யுஏஇ இன்ஃப்ளூயன்சர்
இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீடியா கவுன்சில்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மீடியா கவுன்சில வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த யுஏஇயோட கன்டென்ட் இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்தா மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து இந்த கன்டென்ட் கிரியேஷன் விசாக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிளே ஆக முடியும். ஓகே. அது இல்ல ப்ரோ, எனக்கு வந்து நான் வந்து இந்தியால இருக்கேன். நான் வந்து எப்படி வந்து இத வந்து அப்ரோச் பண்ணணும்? எனக்கு வந்து தெரியல. என்கிட்ட வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். என்கிட்ட வந்து நல்ல ரீச் இருக்கு. ஸோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க இங்க யுஏஇல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணி, நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த நேஷனல் மீடியா கவுன்சில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இங்க இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கொலாபரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க வீடியோ தான் நீங்க போடுறீங்க அப்படின்னா, நீங்க இங்க துபாய்க்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க வந்து இந்தியால இருந்துகிட்டே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் வச்சு நீங்க இங்க இருக்க பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி நீங்க வந்து வீடியோ போடலாம். பட் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியால தான் இருப்பாங்க. ஸோ இங்க வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ நீங்க இங்க வந்து டிராவல் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இங்க இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து வருவாங்க. ஸோ இங்க இருக்க ஃபாலோவர்ஸ் வந்தா மட்டும் தான் இங்க இருக்க பிராண்ட்ஸ் வந்து உங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா விசா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லைசன்ஸ் மூலியமா நீங்க வந்து விசா வந்து அப்ளை பண்ணலாம். அந்த விசாவை நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷன் இல்லாம எனக்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த விசாவை வச்சு நீங்க வேற பிசினஸோட லைசன்ஸ் கூட நீங்க வந்து வாங்குறதுக்கு வந்து இவங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து இல்லைனா வீடியோ வந்து எடிட் பண்ணுவேன். நான் வந்து அனிமேஷன் பண்ணுவேன். இல்லை நான் பாட்காஸ்ட் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்டதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த வாய்ப்பு வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 பீப்புளுக்கு வந்து கோல்டன் விசா கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. எஸ்பெஷலி இன் கண்டென்ட் கிரியேஷன் கேட்டகரி. ஸோ அதனால அந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து நியூஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா உங்களோட கேங்ல யாராச்சும் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன்ஸ்ல வீடியோவில் இல்லை மீடியாவில் வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.